இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஒரு 55th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஆஸ்தாவும் யூனோவும் இப்படி ஒரு மேஜிக் நைட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பதான் ஆஸ்தாக்கு அவனோட கிரிமாயரும் அவனோட பிளேடும் கிடைச்சிருந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பானா. வெறும் புதுசா கிடைச்ச இந்த ஒரு கத்தியை வச்சு மரத்தை அட்டாக் பண்றதுங்கிறது ஓகேவா தான் இருக்குமா என்னங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது தான் ஒருத்தனை ஒரு காட்டு பணி துரத்துற மாதிரி தெரிய உடனே ஹீரோவும் அந்த ஆளை காப்பாத்திருப்பானா. அந்த ஆள் பேரு ஃபான்ஸ் இல்லாம ஊரா டிராவல் பண்ற ஒருத்தன் என்னை காப்பாத்தினதுக்கு மிக்க நன்றின்னு ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு ஹீரோ பையன் போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்காக அங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. ஆஹா அருமையும் அருமை, இதை நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான்னு அந்த ஃபான்ஸரும் அதை பங்கு போட்டு இருந்திருப்பான். சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஆஸ்தாவோட மூலிகை தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே ஃபைன், எனக்கு நீ உதவி எல்லாம் பண்ணியிருக்க, சரி வா ஏதாவது பக்கத்துல நான் கொஞ்ச நாள் ஸ்டே பண்றதுக்காக ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி இருந்திருக்கேன், வந்து ஒரு 8 பார்த்துட்டு போவேன் அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருப்பான், இன்வைட் பண்ணியிருந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கிட்ட இப்படி ஒரு ஆன்டி மேஜிக் பவர்லாம் இருக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்திருக்க. தோட மேஜிக்கை நல்லிஃபை பண்ற ஒரு பிளேடா நானே இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்லையா தான் அந்த ஃபான்சல் அதையெல்லாம் பார்த்து இருந்திருப்பான். இப்போதைக்கு ஹீரோ பையன் பயங்கர கடினமா உழைச்சு எப்படியாவது அந்த மேஜிக் நைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிரணும் அப்படின்னு தானே இருக்கிறான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க ட்ரைனிங்கும் எடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது அதுக்கு ஃபான்சலும் ஓகே ஃபைன், நீ காடுகளுக்குள்ள தான் ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே நீ வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நாள் உன்னோட ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் நீ என் கூட ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நேரமாவே ஹீரோ பையன் அந்த பிளேடை வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் போது அவனால எப்படி அந்த பிளேடை ப்ராப்பரா யூஸ் பண்றேன்னே தெரியல, ஒரு பக்கம் அப்படியே ஸ்விங் பண்ணானா அந்த பக்கமே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்குது. இதை கவனிச்சு அந்த ஃபான்ஸ் எல்லாம் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்துட்டு ஓகே மகனே, நீ உன்னோட ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா, நீ எந்த இடத்துல உன்னோட பாடி வெயிட்டா போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாடை ஸ்விங் பண்றதுல இருக்கிற அந்த நுவான்சஸ் ஆன அந்த நுணுக்கங்கள்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபான்சல் சொன்ன விஷயங்களை நம்ம ஹீரோ பையனும் அப்ளை பண்ணி பார்க்கறான். அவனுக்கு முன்ன விடவுமே அந்த ஸ்வாடை ஸ்விங் பண்றதுங்கிறது பயங்கர ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டா இருக்குதா. யோ என்னையா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கேன், நியூ ஏதாவது ஸ்வாடை இது வீல் பண்ற ஒருத்தனானு கேட்கும்போது அதுக்கு ஃபான்சல் இல்ல ஆக்சுவலி நான் ஸ்வாடை யூஸ் பண்றவனானா ஒரே அடியா யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு கூட சொல்லிட முடியாதுன்ட்டு சும்மா ஒரு குச்சியை எடுத்துட்டு அவனும் ஒரு வின் மேஜிக் தான் பயன்படுத்துவான் போல. பர்டிகுலர் மேஜிக்கை ஒன்னு யூஸ் பண்றானா அந்த குச்சியை சுத்தி ஒரு ஸ்வாடு மாதிரி காத்துங்கிறது அப்படியே உருவாயிருக்கு. ஆக்சுவலான ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணாம காத்து மூலமா உருவாக்குற ஒரு ஸ்வாடை தான் அவன் பயன்படுத்துவான். ஐயோ நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன், என்னையா நீ இவ்வளவு மாசா இருக்கிற, கமான் ப்ளீஸ் உனக்கு தெரிஞ்ச ஏதாவது விதைகளை எனக்காக சொல்லி கூட அப்படின்னு ஹீரோ கெஞ்சி கேட்க ஓகே பையன் ஓவர் ஆர்வத்துல இருக்கிறான்ட்டு அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. ஆஸ்தா பயங்கர ஜாலியில் அங்க குதிச்சுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, எதுக்கு நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன், ஏன் இன்னும் நீ பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது அவன் ஒரு செகண்ட் கூட வீணடிக்காம விசார்ட் கிங் ஆகிறதுக்காகன்னு சொல்லுவானா. அவன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு விசார்ட் கிங் ஆகிறதுக்காகவா, அதுக்காக சொல்லி தரலான்னா கண்டிப்பா டெஃபினட்டா சொல்லி தரலான்னு சொல்ல. யோ என்னையா என்னால விசார்ட் கிங் ஆக முடியாதுன்னு நக்கலா சிரிக்கிறியான்னு ஹீரோ கேட்கக்குள்ள நான் எதுக்கு உன்னை பார்த்து சிரிக்க போறேன், அது மட்டும் இல்லாம உன்னால விசார்ட் கிங் ஆக முடியாது அப்படின்னு நான் எப்போ சொன்னேன், நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா தானே ஆக முடியுமா முடியாதாங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வரும். இங்க பாரு, நீ விசார்ட் கிங் ஆகிறதுக்காக மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற இந்த திறமைகள் எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லி தர போறேன். இதை வச்சுக்கிட்டு நீ வேற யாரையாவது வம்புலக்கிறது தொல்லை பண்றது அந்த மாதிரியான சேஷ்டைகள் செய்ய மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கூடன்னு கேட்கும்போது இப்படி ஒரு நிபந்தனையை நீங்க சொல்லி தான் நான் மற்றவங்களை புள்ளி பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நான் நார்மலாவே பண்ண மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு வாக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அவர் நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோவோட அந்த ஸ்விங்கிங் பேட்டர்னா இருக்கட்டும், அவனோட ஃபுட் ஒர்க்கா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருப்பாரு. இப்படி இருக்க ஒரு நாள் நைட்டு அவனுக்கு 2 பேருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தலை அவனுக்கு என்ன இவ்வளவு திறமா இருக்கு, இந்த பவுஸை வச்சு நீ பயங்கர பெத்த ஆளா மாறி இருந்திருக்கலாமே, அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறேன்னு கேட்டதுக்கு ஆக்சுவலி எங்கிட்ட ஒரு உண்மையான ஸ்வாடுங்கிறது ஒண்ணு கிடையாது, அதனால என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது, இப்படி சொல்லி தர தவறுன்னு சொல்லும் போது அதுக்கு ஆஸ்தாவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க உண்மையாலுமே சொல்லி தரதுலயுமே பயங்கர வித்தக்காரனா தான் இருக்கிறீங்க, நீங்க பயங்கரமான ஒரு டீச்சரா இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த ஃபான்சலும் எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியல, பட் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் சில பேருக்குலாம் சொல்லி கொடுத்துருக்கேன், மேபி ஒரு 100 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆமா ஒரு 100 பேர்கிட்ட சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனா இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லயே வந்து நீ பயங்கர வேகமா எல்லா விஷயத்தையும் கத்துக்கிற ஒரு பையனா இருக்கிற, மேபி உன்னை நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு டாப் 3ல ரேங்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு டாப் 2ல கூட ரேங்க் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கிறது லைட்டா முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது என்னது இது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லயே நான் ஒன் ஆஃப் த பெஸ்டான ஸ்டூடெண்டா அப்படின்னா என்னால பொறுத்திருக்க முடியாது, சாப்பிட்டது போது நான் போய் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு ஓடி போயிடுவோம். இப்படியே நாட்கள் அப்படியே கடந்து போயிட்டு இருக்க. அப்போ அந்த ஃபான்சலோட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பா மரியல்னு, அவளோட ஸ்பை வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஃபான்சலை வந்து மீட் பண்ணும்போது அங்க ஆஸ்தா இருக்கிறதையும் பார்க்க ஆஸ்தாவும் தான் இந்த மாதிரி இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மேட்டர்லாம் சொல்லுவானா. சரி இப்போ இந்த மரியல் யாருன்னு பார்த்தா ஆக்சுவலி ஒரு ஸ்பை வேலைக்காக போயிருந்திருப்பான். நம்ம ஃபான்சல் இருக்கிறான்ல இவனோட ஃபியான்சி ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பா, அவளை ஸ்பை பண்றதுக்காக தான்
இந்த மரியெல்லாம் அனுப்பி விட்டுருந்துருக்கான். ஆனா உன்னோட ஃபியான்சிங்கும் போது தல நீயே போய் பார்த்துருந்துருக்கலாமே, எதுக்கு 3வது நபர் அனுப்பி வைக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்கக்குள்ள அந்த விஷயத்துல தான் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ போய் தேடி போன அந்த மரியாலுமே ஃபான்சலோட ஃபியான்சி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் கலெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. ஃபான்சலோட ஃபியான்சி ஆக்சுவலி டைமண்ட் கிங்டம்ல இருக்கிற ஒரு ஆர்மியை சேர்ந்த பொண்ணாமா. சரி, இதுக்கு மேல இந்த ஆர்மியில இருக்கிறவங்களாம் ப்ராப்பரா இருக்கிற மாதிரி தெரியல. ஆகையால் இங்கிருந்து எஸ்கேப் ஆகலாங்கிற அந்த முயற்சியில ஃபான்சலையும் ஃபான்சலோட ஃபியான்சி வந்து பயங்கரமா காயப்படுத்தி இருந்திருப்பாங்களா. ஆர்மி கிட்ட இருந்து தப்பிக்கிற அந்த முயற்சியில 2 பேர் பிரிஞ்சும் போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஃபியான்சி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் தான் ஃபான்சல் தன்னோட ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிற இந்த மரியலுங்கிற பொண்ணை கூப்பிட்டு தன்னோட ஃபியான்சியை தேட சொல்லியிருந்திருக்கான். தேடிட்டு வரட்டுங்கிற வரைக்கும் தான் இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு தன்னந்தனியான ஒரு வீட்டுக்குள்ள நம்ம ஃபான்சல் ஸ்டே பண்ணியிருந்திருக்கேன். இறுதியா தன்னோட ஃபியான்சி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் ஃபான்சலுக்கு வந்திருக்கும். அவங்கள தேடி போன இடத்துல எனக்கு இது கிடைச்சதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுக்க அதை உள்ள எடுத்துட்டு போன ஃபான்சலும் அதை யூஸ் பண்ணி சம்திங் எதையோ பார்த்து இருந்திருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு மரியலும் உள்ள வந்துட்டு, சரி இது வரைக்கும் நீங்க டைமண்ட் கிங்டம்ல இருந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி ஆளுங்க எல்லாரையும் எஸ்கேப் பண்ண வச்சிருக்கீங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, என்ன தவறன்னு ஃபான்சலா முதுகுல குத்துறா. அது மட்டும் இல்லாம அந்த டைமண்ட் கிங்டம் சேர்ந்த ஏகப்பட்ட பேர் நம்ம ஃபான்சலா உள்ள வந்து அரெஸ்டும் பண்றாங்க. அப்புறம் தான் தெரிய வருது, இந்த மரியலுமே என்னதான் தப்பிச்சு வந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அதுக்கப்புறம் இவளும் அந்த டைமண்ட் கிங்டம் சேர்ந்த அசாசின் கிட்ட மாட்டிருந்திருப்பா போல. ஆனா உயிரோட விடணும்னா நீயும் ஒரு அசாசினா மாறுறியான்னு கேட்டிருந்திருப்பாங்க. அதனால தான் ஒரு டபுள் ஏஜென்ட்டா செயல்பட்டு இருந்திருக்கு. இப்போதைக்கு நம்ம ஃபான்சலா எதுக்கு பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தா, அந்த டைமண்ட் கிங்டம்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு ஹியூமன் வெப்பனா மாத்துறதுக்காக. அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லான வெப்பன் தான் நம்ம மார்ஸ். ஏற்கனவே நம்ம பசங்களாம் தோக்கடிச்சிருந்திருப்பாங்கல்ல, அதே மார்ஸ் தான். அந்த மார்ஸ் இன்னுமே அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவனை கரெக்டா நெறிய அவனை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தேவை அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. ஏதோ சந்தேகமா இருக்கேன்னு ஹீரோவும் கதை உடைச்சிட்டு உள்ள வந்து அந்த ஃபான்சலுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா, அந்த மரியாலா இருக்கட்டும் ஈவன் ஃபான்சலா இருக்கட்டும் 2 பேருமே டே குட்டி பையா இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இங்க இருந்து நீ போயிரு, உன்னோட உயிரை காப்பாத்திக்க நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த திறமைகளை எல்லாம் வச்சு எப்படி விசார்ட் கிங் ஆகுறதுன்னு பாடுறான்னு சொல்லியிருந்திருக்க. சரின்ட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து போற மாதிரி தான் தெரியும். ஆனா திருப்பி வந்தவன் அங்க இருக்கிற எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஃபான்சல் திட்டுவான், ஏன் இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு வாழ்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, என் ஃபியான்சியே இறந்து போயிட்டா அப்படின்னா இனிமேல் எனக்கு வாழ்றதுக்கு என்ன ஒரு ரீசன் இருக்குன்னு கேட்கும்போது, நான் ஏன் இதுக்கப்புறமா உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உனக்குள்ள வருதுன்னா அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ உயிரோட இருக்கணும்டா மாங்கா மடையான்ட்டு ஆஸ்தா பையன் ஃபான்சலை காப்பாத்திருக்காக அங்க இருக்கிற அசாசின்ஸ் எல்லாரையுமே எடுத்து நிக்க, என் உயிரை காப்பாத்திருக்க இன்னொரு பையன் முயற்சி பண்றானா, நானே ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு ஃபான்சல் ஈஸியாவே அவன் பவரை யூஸ் பண்ணி எல்லாருமே அச்சு தூக்கி போட்டுறான். சைட்ல இருந்து அந்த மரியல் பொண்ணுமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா அதுவுமே சுத்தமா வேலைக்கு ஆகல. இப்போதைக்கு 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆகையால் நம்ம பவரை யூஸ் பண்ணி இவங்களை டேக் டவுன் பண்ண முடியாதுன்னு அந்த மரியல் கொஞ்சம் உஷாரா ஆளுங்க எல்லாரையும் திரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாளாம். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த மரியல் பொண்ணு இப்படி ஒரு துரோகியா இருக்கிறாங்கிற பட்சத்துல மேபி என்னோட ஃபியான்சி இறந்து போனா அப்படிங்கிற விஷயத்திலயுமே அவ பொய் சொல்லியிருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால் ஃபியான்சி கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான்னு நினைக்கிறேன், நம்புறேன். அதனால அவளை நான் தேடி போக போறேன்னு அவனோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். நம்ம ஆஸ்தா பையன் கிட்ட நீயும் கண்டிப்பா ஒரு நாள் விசார்ட் கிங் ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி இருந்திருப்பான். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.